இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, என் அம்மா எப்பவும் எங்கேயும் என் கூட துணையா இருக்காங்கன்னு நான் நம்புறேன். அம்மா, நீங்க இறந்து போன விஷயத்த மறந்து போற அளவுக்கு என் வாழ்க்கையில் ஏதோ பெருசா நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அதை பத்தின எதுவுமே எனக்கு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் பதில் தேடிட்டு இருக்கேம்மா. நீங்க என் கூட இல்லைனாலும் உங்க பாசம், நீங்க என் மேல காட்டின அன்பு எல்லாமே என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே இருக்குமா. அந்த நினைவுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க எப்பவுமே என் கூட துணையா இருக்கணும். ரெடியா சார்? கிளம்பலாமா? எஸ் பாரதி, டைம் ஆச்சுல்ல, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிங்க சார். என்னாச்சு பாரதி? ஒன்னும் இல்ல சார், போட்டோவை சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். கீழே விழப்போச்சு, நான் சரியா வச்சிட்டேன் சார். சரி சார், என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல பாரதி, கையில அடிச்சுக்கிட்டேன். இப்போ ஓகேவா? ஃபைன். என்ன இது, இன்னைக்கு சகுனமே சரியில்லையே. முதல்ல சாமி போட்டோ கீழே விழ பாத்துச்சு, இப்ப என்னடான்னா ஆதி இடிச்சுக்கிட்டாரு. பத்திரமா இருக்கணும். பாரதி, டைம் ஆச்சு. போலாம் சார். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்பலாம். பாரதி, டைம் ஆச்சு, அதெல்லாம் போறப்ப பாத்துக்கலாம். வர்றப்ப என் கோட் எடுத்துட்டு வந்துருங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். சார், ஐயோ கடவுளே, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். சொன்ன மாதிரி தவக்கல்ல கரெக்டா செஞ்சிருவாரா? சொதப்பிட மாட்டார்ல? எப்படியாவது இன்னைக்கு நடக்க போற இந்த விஷயத்த தடுத்து நிறுத்தியே ஆகணும். நான் பண்ற இந்த முயற்சிக்கு அந்த கடவுள் எனக்கு துணையா இருக்கணும். கிளம்புறப்போ சாமி படம் கீழே விழ இருந்துச்சு, ஆதிக்கு கையில அடிபட்டுச்சு. இதெல்லாம் யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனாலும் அதை பத்திலாம் யோசிக்காம இந்த வேலையை நல்லபடியா நம்ம முடிச்சுதான் ஆகணும். பாரதி, are you all right? நானும் கார்ல ஏறினதுல இருந்தே பாக்குறேன், ஏதோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்கிட்ட சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ரோட வேடிக்கை பார்த்துட்டு வரேன், அவ்வளோதான்.